Hello students, last video la advantages and disadvantages of warehousing அதே போல அந்த warehousingல என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க அப்படின்றத நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது warehousing in India. அதாவது நம்மளோட கண்ட்ரில வந்து எந்த மாதிரியான warehouses கவர்மெண்ட்டே நடத்துறாங்க, எந்த வியாபாரம் செய்றவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நமக்கு இங்க பிரீஃபா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So India is an agrarian country. Agrarian na விவசாய நாடு. நம்மளுடைய இந்தியாவினுடைய முதுகெலும்பே என்னது? நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். So இந்தியா வந்து முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. But the importance of warehousing was not felt till 1950. அதாவது 1950வது வருஷம் வரைக்கும் warehousing அப்படின்ற அந்த warehousing முக்கியத்துவத்தை வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் தெரிஞ்சிக்காமையே வந்து இருந்துட்டாங்க. So agriculture contributes 16% of the overall GDP. அதாவது இந்த வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறன், ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறன் வந்து 16% இந்த அக்ரிகல்ச்சரை தான் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஜிடிபினா நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய உற்பத்தியாக பொருட்களில் வந்து நம்ம பொருளாதாரத்தை தாக்கம் செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்கள் வந்து வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடியது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% வந்து வேளாண்மையிலிருந்தே வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா? and accounts for employment of approximately 52% of Indian population. அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் வந்து 52% பேர் இந்த அக்ரிகல்ச்சர்னால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பை பெற்றிருந்தாங்க. It is estimated that more than 40% of our agricultural productions wasted due to poor storage facilities. அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 40% ஆஃப் வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாமே வந்து என்னாச்சுன்னா சரியான ஒரு பாதுகாப்பு அம்சம் இல்லாத காரணத்தினால நிறைய பொருட்கள் வந்து வீணாக போக ஆரம்பிச்சிடுச்சு. 40% உற்பத்தியில் வந்த 100%ல் 60% மட்டும்தான் பயன்பாட்டுக்கு வந்து 40% வந்து பயன்படுத்த முடியாமல் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல எந்த இதனுடைய முக்கியத்துவம் வருதுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், பொருட்களை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வரும்போது தான் இந்த வேர்ஹவுசிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து உள்ள வருது. சரிங்களா? ஸோ ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி, த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கார்பரேஷன் ஆக்ட் enacted 1956 authorized the government to set up National Cooperative Development and Warehousing Board to develop agricultural cooperatives and warehousing. அதாவது இந்த அகில இந்திய கிராமப்புற கடன் கணக்கீடு குழு இருக்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்தாங்க. என்ன பரிந்துரைத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கார்பரேஷன் ஆக்ட் வந்து ஆரம்பித்தாங்க. 1956 வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், அதாவது வேளாண்மையின் உற்பத்தி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனை வந்து செட்டப் பண்ணாங்க, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் போர்டு. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேளாண்மை பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கு வந்து இவங்க வந்து சில அமைப்புகளை வந்து அமைச்சாங்க. மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ் இந்த பப்ளிக் செக்டர், அதாவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம நாட்டில் வந்து இருக்கிற வேர்ஹவுசிங் செக்டார்ஸை பற்றி, பப்ளிக் செக்டர் பொதுத்துறைகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். The three main agencies in the public sector engaged in providing large scale warehousing facilities are, அதாவது 3 ஏஜென்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டே எடுத்து நடக்கக்கூடிய 3 ஏஜென்சிஸ். இந்த ஏஜென்சிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு கீழே வர ஏஜென்சிஸ். இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பொருட்களை வந்து அதிகப்படியான பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய வேர்ஹவுசஸ் பற்றி தான் வந்து இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா.
FCI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ். அதாவது உணவு சம்பந்தமான தானியங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து இது உருவாக்குச்சு. ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்சோ ஹையர்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃப்ரம் அதர் சோர்சஸ் சச் as சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிஸ். அதாவது இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யார்கிட்டலாம் வந்து எந்தெந்த வேர் ஹவுசஸை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், அதே போல் தனியார் நிறுவனங்கள் வைத்திருக்கின்ற வேர் ஹவுஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. The available storage capacity of Food Corporation of India is 74.6 million tons. August 28, 2013 government told in Lok Sabha. அதாவது ஆகஸ்ட் 28 2013 வந்து லோக் சபாவில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து வேர் ஹவுஸில் வந்து எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் பொருட்களை அப்படின்னா 74.6 மில்லியன் டன் வரையிலான பொருட்களை வந்து இந்த வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The FCI was set up under the Food Corporation Act 1964 in order to fulfill following objectives of the food policy. அதாவது இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து 1964 வந்து ஆரம்பித்தாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட சில கொள்கைகளை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது இந்த ரேஷன் கடைகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது எல்லா விதமான உணவு தானியங்களும் வந்து எல்லா மக்களையும், நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் கொண்டு போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். அதே போல் அந்த பொருளுக்கான விலைகளை நிர்ணயம் செய்வது, விவசாயிகளுக்கு நல்லது செய்கின்ற நோக்கில் வந்து அந்த பொருட்களுடைய விலைகளை வந்து நிர்ணயம் செய்யறதுனால விவசாயிகளுக்கு பாதுகாப்பை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு என்ஷோர் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி. அதாவது பொருட்களை வந்து இவ்வளோ பொருட்கள் உபயோகத்துக்கு போனாலும் உபரியான பொருட்களை வந்து இன்னும் அதிகமான பொருட்களை நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எதற்காக பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி, நாட்டில் வந்து உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பு முறைக்காக நாங்கள் வந்து இவ்வளோ பொருட்களை சேர்த்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். சென்ட்ரல் அப்படின்னாலே நமக்கு வந்து அது வந்து மாநில அரசு சம்மந்தப்பட்டது. ஸோ சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1957. 1957 இதை வந்து தொடங்கினாங்க. த அவைலபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இஸ் 11.17 மில்லியன் டன்ஸ். அதாவது இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷனை வந்து எவ்வளோ அளவிலான பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.17 மில்லியன் டன் வரைக்கும் பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் வித் ஆப்ரேஷன்ஸ் த்ரூ 464 வேர் ஹவுசிங் சென்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அதாவது நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் வந்து 464 வேர் ஹவுசஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் பல இடங்கள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 2017 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இது. சரிங்களா? இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் to provide agency services for scientific storage of agricultural produce, seeds, manures, fertilizers, agricultural implements and other notified commodities. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி மாதிரி மற்றவங்க வந்து எடுத்து நடத்துறதுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் பொருட்கள்
அதாவது வேளாண்மையான பொருட்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அதே போல் விதைகள். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும் இல்லையா. ஸோ விதைகள், அதே போல் உரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கான கருவிகள், அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு விவசாய கருவிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபைட் கமாடிட்டிஸ், அதாவது எசென்ஷியல் தேவையான பொருட்கள், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி சர்வீசஸ் மாதிரி இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டு இஷ்யூ எ நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரெசிப்ட் ஃபார் ப்ரொக்யூரிங் கிரெடிட் டு த ஓனர்ஸ் ஆஃப் ரெசிப்ட். அதாவது இவங்க அந்த பொருட்களை அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு, அதாவது லோன்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, டு ப்ரிசர்வ் த ப்ரொடியூஸ் deposited with care and protect against insects and various pests and deterioration due to moisture and dampness. அதாவது moisture and dampnessனா மழை ஈரத்தினால் ஏற்பட பாதிப்புகள். பெஸ்ட் அண்ட் டிட்டீரியோரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டுன்னா இந்த பூச்சிகள் இதெல்லாம் வந்து அந்த பொருட்களை வந்து சேதம் செய்யாமல் இருக்கிறதுக்கும், அதே போல் மழையாலையும் ஈரத்தினாலையும், டிட்டீரியோரேஷனா சீரழிவுகள் ஏற்படாமல் அந்த பொருள்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த வேர்ஹவுஸ் வந்து உதவிகரமாக இருக்குது, பொருட்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டு ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் அண்ட் சேல், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் கமாடிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டு அண்ட் ஃப்ரம் வேர்ஹவுஸ். அதாவது இது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ, வாங்கிறதுக்கோ, இல்லை விற்கிறதுக்கோ, இல்லை அந்த பொருளை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கோ, இல்லை அந்த பொருளை வந்து எந்த வழியில் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அதற்கான போக்குவரத்து வசதி, அதாவது வேர்ஹவுஸ்லேருந்து எங்கே மக்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த மாதிரியான எல்லா வேலைகளையுமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபெசிலிட்டேட் த மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ரொடியூஸ் த்ரூ ப்ராப்பர் கிரேடிங். அதாவது முறையான பொருட்களை வந்து தரவரிசைப்படுத்துறது மூலமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்களை வந்து மார்க்கெட்டுக்கும் சரி, அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல குறைவான செலவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஸ்டேட்னா மாநில அரசு, ஓகேங்களா. ஸோ மாநில அரசு நடத்தக்கூடிய ஒரு வேர்ஹவுஸ் கார்பரேஷன் இது. எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கிவன் பவர் டு எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஓன் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் தி சிடபிள்யூசி. அதாவது நம்ம அந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கிட்டேருந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம மாநில அரசு என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்டேட்லேயே வந்து ஒரு வேர்ஹவுஸ் வந்து சொந்தமாக வச்சுக்கிறதுக்கு அந்த சிடபிள்யூசி கிட்டேருந்து அவங்க வந்து பர்மிஷன் வந்து அப்ரூவல் வாங்கணும் முதல்ல. அதே போல் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் தி கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த சிடபிள்யூசி அண்ட் த பேலன்ஸ் 50% இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த வேர்ஹவுஸை வந்து அமைக்கிறதுக்கு வந்து 50% வந்து கான்ட்ரிபியூஷன் யாருது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநில அரசு இருக்கும். மிச்சம் 50% யாருடைய கான்ட்ரிபியூஷன்னா, மத்திய அரசு, அந்த சிடபிள்யூசி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன், அதனுடைய முதலீடும் வந்து இணைந்து தான் வந்து இந்த ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷனை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன். இது வந்து முழுக்க நம்ம மாநிலத்துக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்க இருக்கக்கூடிய வேர்ஹவுசிங் கார்பரேஷன். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1959. இது எப்போ வந்து தொடங்கப்பட்டதுன்னா 1959 வருஷத்தில் தொடங்கினாங்க. த அவைலபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் TNWC இஸ் 6.83 lakh MT. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேர்ஹவுஸ்னுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதாவது வந்து பொருட்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய எந்த அளவுக்கு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.83 மெட்ரிக் டன். MTன்னா மெட்ரிக் டன் வந்து அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து வித் 7 ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் 256 கொடவுன்ஸ். அதாவது 7 இடங்களில் வந்து இந்த ஆஃபீஸஸ் இருக்குது. அதே போல் கொடவுன்னா வேர்ஹவுஸ் வந்து 256 இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பப்ளிக் வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டிங் இன் த ஸ்டேட். இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கிடங்குகளில் வந்து தட் இஸ் வேர்ஹவுஸில் வந்து இதுதான் வந்து ஸ்டேட்லேயே பெரிய ஒரு வேர்ஹவுஸ்.
ஆஃபரிங் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் டு எ டைவர்ஸ் குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ். அதாவது பொருட்களை வந்து பல்வேறு வாடிக்கையாளர்கள் பல இடத்துல இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த வேர் ஹவுசஸ் வந்து பெரிய அளவில் வந்து உதவியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து வேர் ஹவுசஸ் இன் இந்தியா எது பார்த்தோம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம். சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அதுதான் CWC. அடுத்தது ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அண்ட் தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸை நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸை கோர்வையாக பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து இன்னும் உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.